ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். சூரியவம்சம். சூரியவம்சம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சூரியவம்சத்துல ஹீரோவா நம்ம சரத்குமார், ஹீரோயினியா தேவயானி நடிக்கிறாங்க. தேவயானிய இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம தேவயானியை பத்தி பேச போறது இல்ல. தேவயானியோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன். இந்த வீடியோ பார்த்துருக்கிற 50% தான் தேவயானியோட புருஷனை பத்தி தெரியும். தேவயானியோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் இவர் ஒரு பெரிய டைரக்டர்லாம் கிடையாதுங்க, ஒரு சின்ன டைரக்டர், ஓகேங்களா? கொஞ்சம் படம் எடுத்திருக்காரு. ராஜகுமாரன் விக்ரம கிளின்னு கிழிச்சிருக்காரு. ராஜகுமாரன் விக்ரம பத்தி என்ன சொல்றாருன்னா, தமிழக மக்கள் எல்லாருமே விக்ரம ஒரு சூப்பரான ஆக்டர் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் கிடையாது. விக்ரமுக்கு நடிக்கவே தெரியாது. அவரோட தனி ஸ்டைல்னு எதுவுமே கிடையாது. நடிப்பாரு. விக்ரம் ரஜினியை பார்த்து அவரோட நடிப்பை காப்பி அடிச்சு நடிப்பாரு. இல்லைன்னா கமலை பார்த்து காப்பி அடிப்பாரு. அப்படியும் இல்லைன்னா விக்ரம் மீசையை எடுத்துக்கிட்டு மொட்டையை அடிச்சுட்டு கையை உடைச்சிட்டு காலை உடைச்சிட்டு நொண்டி நொண்டி நடிப்பாரு. அதுதான் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாது. ராஜகுமாரன் நான் சொல்ற மாதிரி விக்ரம நடிக்க சொல்லுங்க பார்ப்போம். க்ளோஸ் அப்ல பிளெயினா விக்ரமுக்கு எந்த மேக்கப்பும் இல்லாம டைரக்டர் ராஜகுமாரன் நானு கட் சொல்ற வரைக்கும் அவரு ரியாக்ஷன் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். விக்ரமுக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு ராஜகுமாரன் தேவயானியோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. இதை பார்த்த விக்ரம் ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய காண்டுங்க. என்ன காண்டுனா, இவ்வளோ நாளா இல்லாதது ராஜகுமாரன் என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு நம்மால பத்தி. விக்ரம் எப்பேற்பட்ட ஆக்டர்னு இந்த உலகத்துக்கே தெரியும். இப்போ 80 கிலோல இருந்தாருன்னா அவரோட படத்துக்காக 40 கிலோ வரைக்கும் கம்மி பண்ற ஆளு. அவருக்குன்னு தனி ஸ்டைல் இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரே நடிகர் விக்ரம் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா ராஜகுமாரன் அப்பேற்பட்ட ஆக்டரையே குறை சொல்லியிருக்காரு. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அந்த படம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல ஹீரோவா விக்ரம் நடிக்கிறாரு. டைரக்டரா தேவயானியோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரன் இருக்கார், ஓகேங்களா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் நடிக்கும் பொழுது விக்ரமுக்கும் தேவயானியோட ஹஸ்பண்ட் ராஜகுமாரனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆனா படம் நடிச்சு முடிச்சுட்டு டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஹீரோ அப்படின்னு அந்த படத்துல நடிச்ச எல்லா செலிபிரிட்டிஸும் அந்த படத்தை ஒரு கிளான்ஸ் பார்ப்பாங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் விக்ரம் என்ன சொல்றாருன்னா, என்னங்க டைரக்டர் சார், படம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ராஜகுமாரன் சாரை பார்த்து விக்ரம் சொல்றாரு. இதை பார்த்த ராஜகுமாரனுக்கு சரியான காண்டு. அந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா ராஜகுமாரன் தேவயானியோட ஹஸ்பண்ட் விக்ரமை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் தான் இப்ப வரைக்கும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு இப்ப வரைக்கும் நீ நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது. ஆனா நீ அந்த படத்தையே குறை சொன்னில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு.